இந்த புயலிலிருந்து உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது புயலிலிருந்து உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்களுக்கான சேட்டலைட் படம். இந்த சேட்டலைட் படத்தில் இந்த புயலுடைய தற்போதைய நிலை பார்க்கலாம். இப்போது மாலை நேரத்தில் இந்த புயலினுடைய நேரம் நிலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்று 6 மணி அளவில் இந்த புயலுடைய நிலை அப்படின்னா இது முழுக்க முழுக்க வெறும் காற்று மட்டுமே இருக்கிறது. இதனால் இன்னும் மலைமேக கூட்டங்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் குறைந்திருக்கிறதா பார்க்க முடியுது. காலை நேரங்களில் பார்க்கும்போது அதிக அளவிலான மேகக்கூட்டங்கள் இருந்தது. இது இன்று மாலை நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. இதே நம்ம இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மலைமேக கூட்டங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இது க்ரௌட். இது காலையில் ஒரு 11:30 மணி அளவில் இதனுடைய மேகக்கூட்டங்களை பார்க்கலாம். ஒரு பக்கம் மலைமேக கூட்டங்கள், மறுபக்கம் மேகக்கூட்டங்கள் நல்ல வலுவாக இருந்தது. அதற்கு பிறகாக இதனுடைய மலைமேக கூட்டங்கள் இருக்கான்னு பார்ப்போம். இப்போது மாலை 5 மணி அளவில் பார்த்தா இன்னும் பெரிய அளவில் மலைமேக கூட்டங்கள் இல்லை. இதே மாலை 6 மணி அளவில் பார்க்கலாம். 6 மணி அளவில் பார்த்தா இன்னும் குறைஞ்சிருக்கு. பெரிய அளவில் மலைமேக கூட்டங்கள் 6 மணி அளவில் இதற்கு இல்லை. இப்படியான சூழலில் மழை இது உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னா ஈரப்பதமான காற்று இருந்தால் தான் மலைமேக கூட்டங்கள் உருவாக்க முடியும். ஒரு பக்கம் நிலப்பரப்பு இருக்கிறதுனால, ஒரு பக்கம் இதனுடைய நிலப்பரப்பு இருக்கிறதுனால இந்த பக்கம் இருந்து வெறும் ட்ரை ஏர் தான் வரும். இதனால் ஈரப்பதமான காற்று கிடைக்காது, மலை மேகங்கள் உருவாகாது. அப்படியே உருவானாலும் வெறும் மேகமாக தான் இருக்கும். அதற்கு பிறகாக இதனுடைய மறுபுறத்தில் நமக்கு இந்த பகுதிகளில் மறுபுறத்தில் நமக்கு கடல் இருக்குது. இந்த கடல்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மேகங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மலை மேக கூட்டங்களாக இது உற்பத்தியானது தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய மேகம். இந்த மேகங்கள் உள்ளே வரும்பொழுது தான் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி காற்றுடைய போக்கு தான் அதிகமாக இருக்கும். நமக்கு பெரிய அளவிலான காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மழைக்கான வாய்ப்பு சற்று குறைவு தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிக நம்மள எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதிக நம்மள அளவிலையும் இது தொடர்ந்து மேல் நோக்கி நகரும்போது வலுவிழப்பதுனால செங்கல்பட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்டமான சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக நம்மளுக்கான எச்சரிக்கை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறதா வானிலை ஆய்வும் சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த மலைமேக கூட்டங்கள் எப்படி நகர்ந்து செல்லுதுன்னு பார்ப்போம். நம்ம இதுதான் மலைமேக கூட்டங்கள் புரிஞ்சிருக்கோம். இப்போ இதோடைய நகர்வு பார்க்கலாம். அடுத்து எப்படி இருக்குன்னு கரைக்குள்ளாக வரதை பார்க்க முடியுது. தொடர்ந்து கரைக்குள்ளாக வருது. அதுக்கடுத்து தோராயமாக இரவு 8 மணி அளவில் பார்க்கும்போது அடுத்தடுத்து இது உள்ளே வரக்கூடிய நிகழ்வுகளை தொடங்குகிறது. அதனால் இரவு நேரத்துக்கு பிறகாக சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நேரத்தில் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் மற்ற மாவட்டங்களில் காற்றுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்காகவும் வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. புயல் டிட்வா புயல் கரையை கடக்காததற்கும் கரை ஓரமாகவே நகர்ந்து செல்வதற்கும் அதனால் அதிக அளவிலான காற்று மட்டும் கிடைப்பதற்கும் மழைக்கான வாய்ப்பு பெரும்பாலான இடங்களில் மிதமான அளவில் மட்டுமே இருப்பதற்கான காரணங்களும் இதுதான் என வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவுகளில் தகவலாக சொல்லப்பட்டிருக்கின்றன.